அனைவருக்கும் வணக்கம். வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அதீத அன்பு, பாசம், நேசத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு அற்புதமான வசிய முறையை பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். சில பேருடைய காதல் காதலாகவே போய்கொண்டிருக்கும். அவருடைய காதல் திருமணத்தில் முடியுமா என்கிற சந்தேகம் அவர்களுக்கு எழுந்துவிடும். கணவன் மனைவி இல்லற வாழ்க்கையில் இனிமை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். எதிரும் புதிருமா இருப்பாங்க. ஆனால் வெளியே வந்தாங்கனாக்கா ஊருக்கு ஒற்றுமையாக இருக்கிற மாதிரி காமிச்சிப்பாங்க. இவர்கள் படும் அந்த வேதனை, துன்பம் அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். இதில் பாதிக்கப்பட்ட நபர்கள் யாராவது ஒரு சைடு தான் தப்பு இருக்கும். ரெண்டு சைடும் தப்பு இருக்கிற மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவுதான். யாராவது ஒருத்தர் இவர்களுக்கு எதிராக செயல்படுவார்கள், நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ. ஆனால் ஒற்றுமையாக வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்ட நபர்கள் இந்த வசிய முறையை கையாண்டு பாருங்கள், நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். ஒரு சிலருடைய வாழ்க்கையில் தேர்ட் பர்சன் இருப்பாங்க. அவங்களால குடும்பத்தில் குழப்பங்கள், சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதுண்டு. அவர்களுடைய பேச்சை கேட்டு கணவனோ மனைவியோ காதலனோ காதலியோ ஆட்டம் போடுவாங்க. இதனால் இல்லற வாழ்க்கை, குடும்பம் வாழ்க்கை ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையாக அமையாது சில பேருக்கு. இப்படிப்பட்ட நபர்கள் இந்த வசிய முறையை கையாளுங்க, வெற்றி உறுதியாக கிடைக்கும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யார் யார் பண்ணணும், எதற்காக பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக சொல்லிட்டேன். ஏன்னா வீடியோ ஆரம்பத்திலே சொல்லிட்டோன்னாக்க பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்தந்த விஷயத்துக்காக இந்த வசிய முறையை கையாளலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எந்திரம் வரைஞ்சி முடிச்சப்பறம் சொன்னோன்னாக்கா கன்ஃபியூஸ் ஆகிடும். பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ணக்கூடாது. இந்த வசிய முறையை தனிமையில் உட்காந்து பண்ணுங்கள், பொறுமையாக பண்ணுங்கள். அர்ஜென்ட்டாக அவசரமாக யாராவது பார்த்துருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் படப்படப்பாக பண்ணக்கூடாது. ஒரு இடத்த தேர்ந்தெடுத்து நின்று நிதானமாக பண்ணுங்கள். 30 வினாடிகள், அதிகபட்சம் 1 நிமிடம் கூட ஆகாது. ஒரு ஒயிட் கலர் பேப்பர், ஒரு பிளாக் கலர் பேனா அல்லது உங்கள் கையில் என்ன கலர் பேனா இருக்கோ பயன்படுத்தலாம். ஃபுல் கான்சன்ட்ரேஷன் இதிலேயே இருக்கட்டும். கவனத்தை சிதற விடாமல் எந்த நோக்கத்திற்காக நீங்கள் பண்ணுறீங்களோ அதை நினச்சிக்கிட்டே பண்ணுங்கள். நான் வரைஞ்சி காமிக்க போகிற எந்திரத்தை நான் வரைகிற மாதிரி நீங்கள் வரைஞ்சி நான் சொல்கிற மாதிரி செஞ்சிங்கனாக்கா உங்களோட வாழ்க்கையில் இனிமையான ஒரு வாழ்க்கையாக மாறிவிடும். ஒரு பெரிய பாக்ஸ் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி பெரிய பாக்ஸ் போட்டுக்கோங்க. அதுக்கு நடுவில் ஒரு கோடு, இங்கே ஒரு கோடு, அதுக்கு நடுவில் ஒரு கோடு. இப்படி கோடுகள் போட்டப்புறம் 1 2 3 4 கோடுகள் போட்டு முடிச்சுடுங்க. போட்டு முடிச்சப்புறம் 786 போடுங்க. இங்கே பொறுமையாக எழுதுங்க, கரெக்ஷன்லாம் பண்ணாதீங்க. பண்ணிங்கனாக்கா மறுபடியும் வேறு பேப்பரில் தான் வரையணும். அதையே நீங்கள் பயன்படுத்த பார்த்தீங்கன்னாக்கா பலன் தராது. இங்கே 2011 அப்படின்னு போடுங்க, கிராஸில் போடுங்க. இங்கே 2022, இங்கே 2033, இங்கே 2044, இங்கே 2055. ரைட்லேருந்து லெஃப்ட்டு 2011, 2022, 2033, 2044, 2055. இங்கே 4066, இங்கே 4077, இங்கே 4088, இங்கே 4099. இங்கே அலீஃப் லாம் மீம். இங்கே 1 மாதிரி போடுங்க, இங்கே ஜே மாதிரி போடுங்க, இங்கே கேள்விக்குறி மாதிரி போடுங்க. அலிஃப் லாம் மீம். இப்போ பெயர்கள் எழுத போகிறோம். உங்கள் பெயர். நீங்கள் ஆணாக இருந்தால் பின், பெண்ணாக இருந்தால் பின்தே அப்படின்னு போட்டு உங்கள் அம்மா பெயர் போடுங்க.
உங்கள் மேல் அன்பு காட்ட வேண்டும், பாசம் காட்ட வேண்டும், என்னுடைய ஆசைகளுக்கு என்னுடைய பேச்சை கேட்டு நடக்க வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுற அந்த நபருடைய பெயர். விரும்பும் நபரின் பெயர் அப்படின்னு போடுறேன். அதாவது உங்கள் சொல் பேச்சை கேட்டு அவர்கள் நடக்க வேண்டும், எதிர்த்து பேசக்கூடாது, சண்டை போடக்கூடாது, என்னிடம் அன்பாக பாசமாக இருக்க வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற ஆசைப்படுற அந்த நபருடைய பேர் இங்கே போட்டு, அவங்க ஆணாக இருந்தால் பின் போடுங்க, பெண்ணாக இருந்தால் பின்தே அப்படின்னு போட்டு அவங்களுடைய அம்மா பேர் போடுங்க. அம்மா பேர் தெரியலனாக்கா ஹவ்வா அப்படின்னு போட்டுருங்க. ஆங்கிலத்தில் பேர் எழுதுறவங்க ஹவ்வா இப்படி போடுங்க. இது உங்களுக்கு புரியறதுக்காக இங்கே எழுதியிருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு 3வது நம்பர் ஒருத்தர் குறுக்கால இருக்காருனாக்கா அந்த நபரின் பெயர் இங்கே போடுங்க. மூன்றாவது நபர், அந்த நபரின் பேரை போட்டு அவங்க ஆணாக இருந்தால் பின் போடுங்க, பெண்ணாக இருந்தால் பின்தே அப்படின்னு போட்டு அவங்க அம்மா பேர் போடுங்க. அம்மா பேர் தெரியலனாக்கா ஹவ்வா அப்படின்னு போடுங்க. அந்த 3வது நபர் யாருன்னே தெரியாதுனாக்கா விட்டுருங்க, எதுவுமே பேர் கீர்லாம் எதுவுமே போட வேண்டாம். இதை இப்படி நீல வாக்கில் மடிச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு நீல வாக்கில் மடிச்சுக்கோங்க. மடிச்சுக்கிட்டு இதை எரிக்கணும். எந்த பக்கம் வேணுனாலும் நீங்கள் பற்ற வைக்கலாம். இந்த பக்கமும் பற்ற வைக்கலாம், இல்லை இந்த பக்கமும் பற்ற வைக்கலாம். 2 பக்கத்தில் ஏதாவது ஒரு இடத்துல பற்ற வச்சுருங்க. வெளியே பண்ணுறவங்க சாம்பல் அங்கேயே போட்டுருங்க. வீட்டுக்குள்ளே பண்ணுறவங்க கிச்சன் சிங்க்கு பக்கத்தில் போய் இதை எரித்து சாம்பல் அப்படியே உள்ளே தள்ளி விட்டுருங்க. இம்மிடியட் ரிசல்ட் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம். ஒருவேளை 3rd பர்சனோட பேர் எழுதினாக்கா இம்மிடியட்டாக நீங்கள் விரும்பும் நபரை விட்டு விலகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக அதிகம். ஆகையால் ஒரு முறை பயன்படுத்தி பாருங்கள். வெற்றியை உறுதியாக தரக்கூடிய அற்புதமான பழமையான வசிய முறை. முழு நம்பிக்கையோடு பண்ணுங்கள், வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். மீண்டும் மற்றொரு பதிவில் நாம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.